போட்டித் தேர்வு தரகம் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமாக இருக்கலாம். பொதுத்தமிழ் பகுதியாக ரொம்பவே முக்கியம். ஸோ பொதுத்தமிழ்லேருந்து நமக்கு 100 வினாக்கள் கேட்க போகிறாங்க. இந்த 100 கொஸ்டினை எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுறது அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். சரிங்களா? பொதுத்தமிழில் எப்படி நீங்கள் 95+ வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ பொதுத்தமிழில் நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் படிக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 90 டேஸ்க்கான பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 90 டேஸ் பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் நடக்க போகுது. சரிங்களா? அதியமான் டீமோட ஆப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நடக்க போகுது. இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. முழுக்க பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடிய பொதுத்தமிழை நான் முழுக்க படிக்கணும் அப்படின்னா இந்த பிளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு 30 டெஸ்ட் இருக்க போகுது. இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்க போகுது, எப்போ வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம், எவ்வளோ டெஸ்ட் இருக்க போகுது, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போகுது, என்ன நீங்கள் ரெஃபர் பண்ணணும், எப்படி படிக்கணும், படித்து முடிச்சுட்டு எப்படி டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும், அதே போல் டெஸ்ட்டு எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, எவ்வளோ டெஸ்ட்டு இருக்க போகுது, இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ஜாயின் பண்ணணும், நம்ம மொபைலில் மட்டும் யூஸ் பண்ணலாமா இல்லை சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம், யாரெல்லாம் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண வேண்டாம், வேறு யாருக்கெல்லாம் அதில் ஆல்ரெடி பொதுத்தமிழ் டெஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்குவாங்க. ஆல்ரெடி அதிகமான டீமில் வேறு ஏதாவது டெஸ்ட் பேட்சில் இருக்கீங்க, வீடியோ கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த தகவலை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நான் கோர்ஸ் இப்போ ஜாயின் பண்ணுறேன் சார், பொதுத்தமிழ் எனக்கு மறுபடியும் நான் ஜாயின் பண்ணணுமா அப்படின்றவங்களும் இதை நோட் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை நீங்கள் குரூப் 2 குரூப் 4க்கான வீடியோ கிளாஸ்லையோ இல்லை டெஸ்ட் பேட்ச்லையோ இருந்தீங்க அப்படின்னா இந்த பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தேவைப்படாது. அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ நான் குரூப் 4க்கான கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் இல்லை குரூப் 2க்கான கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலையும் 75 டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 75 டெஸ்ட் இதில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இது குரூப் 2க்கு படித்தாலும் சரி இல்லை குரூப் 4க்கு படித்தாலும் இதில் 75 டெஸ்ட் பொதுத்தமிழ் டெஸ்ட்டும் இதில் வந்துடும். பொதுத்தமிழ் வந்துடும், ஜிஎஸ் வந்துடும், மேக்ஸ் வந்துடும். கம்ப்ளீட்டாக எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் சார்ன்றவங்க இதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. இல்லை சார் எனக்கு பொதுத்தமிழ் மட்டுமே வேணும் அப்படின்றவங்க மட்டும் பொதுத்தமிழில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஜிஎஸ் மேக்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், பொதுத்தமிழ் மட்டும் வேணுன்றவங்க பொதுத்தமிழில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. மற்றபடி இந்த 75 டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொதுத்தமிழ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, குரூப் 2க்கான ஆல்ரெடி டாப்பர்ஸ் பேட்ச் நம்ம லாஸ்ட் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். அதில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுலேயே பொதுத்தமிழுக்கான டெஸ்ட்டும் வந்துடும். ஏன்னா பொதுத்தமிழ் அங்கேயும் படிப்பீங்க, உங்களுக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? குரூப் 2 குரூப் 2 வீடியோ கோர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்ச் வேண்டாம். அதே போல் குரூப் 4க்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஜனவரி 12ஆம் தேதி குரூப் 4க்கான ஜிஎஸ் மேக்ஸ் பொதுத்தமிழ் எல்லாமே வீடியோ கிளாஸஸாகவும் வரும், டெஸ்ட் பேட்சாகவும் வரும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதிலே ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக எனக்கு வீடியோ கிளாஸஸும் வேணும் சார், டெஸ்ட்டும் வேணும் அப்படின்றவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனக்கு வெறுமனே பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் மட்டும் தான் நான் கேட்டிருந்தேன், அது மட்டும் தான் தேவை அப்படின்றவங்க மட்டும் பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். மற்றபடி இந்த கோர்சஸில் உங்களுக்கு பொதுத்தமிழ் வந்துடும். ஏன்னா சிலபஸில் நமக்கு பொதுத்தமிழ் குரூப் 2லேயும் இருக்குது, குரூப் 4லேயும் இருக்குது. அதனால் வீடியோ கிளாஸஸில் அதுக்கான வீடியோஸும் வந்துடும், அதுக்கான தேர்வுகளும் வந்துடும். உங்களுக்கு குரூப் 2க்கான டெஸ்ட்லையும் தமிழ் டெஸ்ட் வந்துடும், குரூப் 4க்கான டெஸ்ட்லையும் பொதுத்தமிழ் டெஸ்ட் வந்துடும். சரிங்களா? ஆல்ரெடி இந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்ச் தேவையில்லை. இல்லை இனிமேல் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நான் குரூப் 4க்கான வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ கோர்ஸில் மட்டும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? வீடியோ கோர்ஸ்லேயே உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின டவுட் இருக்குது சார், நான் என்கொயரி பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் பேட்சில் என்னென்ன இருக்கும், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் நீங்கள் என்னைக்குள்ளே ஜாயின் பண்ணலாம், என்னிலேருந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இன்னிலேருந்து ஜாயின் பண்ணலாம். என்னைக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஜனவரி 20, அன்னிலேருந்து தேர்வுகள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் சிஸ்டம் லேப்டாப்லேயும் எழுதிக்கலாம், அதே போல் உங்களுடைய மொபைல்லையும் எழுதிக்கலாம். அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதியமான் டீமோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதியமான் டீமோட ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டோரில் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவர்வியூ கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். ஓவர்வியூவில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கும். கண்டென்ட் அப்படின்ற மெனுவில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி இருக்கும், என்னென்ன இருக்கும்ன்றதை தெரிஞ்சுட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்கள். 90 டேஸ்க்கான பிளான் கொடுத்துருக்கேன், இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ நான் உங்களுக்கு பிளான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பிளானும் இருக்கும். அதே போல் சிலபஸ் பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல், சரிங்களா, உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும்.
ஆனால் முடிஞ்ச வரையும் புக்கை ரெஃபர் பண்ணி படிங்க. ஸ்கூல் சமச்சர் புக் இருந்துச்சு அப்படின்னா அது ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா பிடிஎஃப்லேயே நீங்கள் நோட் பண்ணிடலாம், படிக்க முடியாது. இல்லை அப்படின்னா புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜனவரி 20 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு டெமோ டெஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். புதுசாக நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அதிகமாக டீம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா டெமோ டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதாவது டெஸ்ட்டுக்கான ரேங்க் எப்படி அப்டேட் ஆகும், மார்க் எப்படி அப்டேட் ஆகும், டெஸ்ட் எப்படி கொடுக்குறாங்க ஆன்லைனில் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ டெஸ்ட் எல்லாமே ஜனவரி 20 அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே போல் உங்களுக்கு பிளான் வந்து 17 ஸ்டார்ட் ஆகுது. வரக்கூடிய திங்கக்கிழமை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ வரக்கூடிய திங்கக்கிழமை வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், நான் கம்ப்ளீட் பண்ணணும், தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், 6லேருந்து 12 வரையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி அதிகமாக டீமை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பொது தமிழ் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், ஆப்பில் எப்படி டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்ட்டு. ஸோ பொது தமிழ் டெஸ்ட் பேட்சுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி டீமில் என்கொயரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆப்பில் பொது தமிழுக்கான டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டோம். அதே போல் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்கொயரி பண்ணிட்டு முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீம்லேருந்து ஆஃபர் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பொங்கல் டைமில் உங்களுக்கு வந்து தமிழர் 100 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100 rupees மைனஸ் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 699. சரிங்களா? ஸோ பிளான் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ முதல்ல ஜாயின் பண்ணுறீங்க, 16ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 599 அப்படின்ற ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆப்பில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பிளான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா டீட்டெயில்ஸும் இதே பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்முக்கும் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? 3 இயல் படிப்பீங்க. கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், அடுத்து 2ஆம் பருவத்துக்கு ஒரு டெஸ்ட், 3ஆம் பருவத்துக்கு ஒரு டெஸ்ட், 6th 3 டெஸ்ட் எழுதுவீங்க. சரிங்களா? 7th 3 டெஸ்ட் எழுதுவீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். அதே 8th 9th போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 இயல்களுக்கும் தேர்வுகள் இருக்கும். ஆல்ரெடி இதே போல் பொது தமிழ் டெஸ்ட் பேட்ச் 3 months முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அவங்க கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பொது தமிழ் டெஸ்ட் பேட்சை நீங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே எழுதி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளுக்குள்ளே படித்து முடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 90 days படித்து முடிச்சிருவீங்க. சரியா? உங்களுக்கு பிளான்லேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். பிளான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ முதல் தேர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 1 ஜனவரி 20 அப்டேட் ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட் சார் நான் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன், பொது தமிழ் எல்லாமே படிச்சிட்டேன், எனக்கு தேர்வு கொடுத்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டு நம்ம என்னைக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஜனவரி 20 உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பிளானில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 20 அப்டேட் ஆகிடும். நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி கூட டெஸ்ட் அடிச்சு பாருங்கள். சரிங்களா? சார் நான் எத்தனை டைம் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா 5 டைம் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? 5 டைம் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி பொது தமிழ் டெஸ்ட் பேட்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 5 attempts கொடுத்துருக்கும். சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் 5 times ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் எழுதும் போதே ப்ராப்பராக எழுதுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுடைய மார்க், உங்களுடைய லெவல் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் நீங்கள் எழுதி முடிச்சு அப்படின்னா உங்கள் மார்க் அப்டேட் ஆகிடும், உங்களோட ரேங்க் அப்டேட் ஆகிடும். 2 hours உங்களோட ரேங்க் அப்டேட் ஆகிடும். ஸோ டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? எவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணல, ஒவ்வொரு கொஷினுக்கும் எவ்வளோ டைமிங் எடுத்திருக்கீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணலாம், இது எல்லாமே ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஒரு டெஸ்ட்டுக்கு நான் 40 நிமிஷம் எடுத்திருக்கேன், ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 நிமிஷமா இல்லை 1.5 நிமிஷமா இல்லை 30 seconds நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆப்பில் அந்த பர்ஃபார்மன்ஸ் கிராஃப்மே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் என்ன லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற கிராஃப்மே உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். முழுக்க உங்களுடைய ஆப்பில் நீங்கள் எழுதிக்கலாம், அதியமான் டீமோட ஆப்பில் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா லேப்டாப் சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுலேயே URL கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். courses.athiyamanteam.com அப்படின்ற URL-ல் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிளானில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் கொடுத்துருப்பேன். 6th term 1க்கு எவ்வளோ பேஜஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதியமான் டீமுடைய பொது தமிழ் புத்தகம் வச்சுருக்கீங்க, வால்யூம் 1 வால்யூம் 2லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சரிங்களா, வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 3 அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னா 6லேருந்து 12 வரையும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிறத படிச்சினாவே நீங்கள் டெஸ்ட் பேட்ச் முழுக்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் அவ்வளோதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. நம்ம பொது தமிழ் புக்கில் புக் பேக் கொஸ்டினை தவிர மீது எல்லா கண்டென்ட் எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். சரிங்களா? பின்னாடி இருக்கிற மொழி திறன் பயிற்சி என்னென்னலாம் நம்ம படிக்கணும், ஏதாவது மேற்கொள் இருந்தால் என்ன படிக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக ஸ்டாண்டர்ட் வைஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? 6th 7th 8th ஒரு புக்காகவும் 9th 10th ஒரு புக்காகவும் 11th 12th பொது தமிழ் சிறப்பு தமிழோட சேர்த்து உங்களுக்கு ஒரு புக்காகவும் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்ன தேவையோ அது புக்கில் இருக்கும். இதை மட்டும் படிச்சினாவே போதுமானது. இது முழுக்க புதிய புத்தகத்தில் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே,
அடுத்து செகண்ட் டெஸ்ட் எப்போ சார் அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பிளான்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டே வைஸ் பிளான் எத்தனாவது நாள் நம்ம படிச்சுட்ருக்கோம், நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம், எத்தனாவது நாளில் நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்ற டே வைஸ் பிளானும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 90 டேஸில் நம்ம டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அதுவும் ரிவிஷனோட, சரிங்களா, வித் ரிவிஷனோட 90 டேஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. 6லேருந்து 12 வரலையும் வித் ரிவிஷனோட கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அடிஷ்னலாக நீங்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் இருக்கக்கூடிய ஒரு 3 டெஸ்ட்டும் எழுதி முடிக்க போகிறீங்க. இவ்வளோ சேர்த்து தான் நான் 90 டேஸ் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ பிளானோட கடைசி பேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட 70 டேஸ்லேயே நீங்கள் 6லேருந்து 12th வரையும் படிக்கிற மாதிரி தான் நான் பிளான் போட்டிருக்கேன். பொதுத்தமிழ் மட்டுமே நீங்கள் 70 டேஸில் படித்து முடிச்சிடலாம், சரிங்களா. பொதுத்தமிழ் உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும்போது நான் பொதுத்தமிழ் சிறப்பு தமிழோட சேர்த்து சொல்கிறேன். நான் ஆல்ரெடியே படிச்சுட்டேன் சார், எனக்கு டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எழுதிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டு ஜனவரி 20ஆம் தேதி அப்டேட் பண்ணிடுவோம், சரிங்களா. அடுத்த 10 டெஸ்ட்டு 11வது டெஸ்ட்லேருந்து 20வது டெஸ்ட் வரலையும் பிப்ரவரி 15ஆம் தேதி அப்டேட் பண்ணிடுவோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 21லேருந்து 30 வரலையும் இதெல்லாமே பிளான் பிடிஎஃப்லேயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சரிங்களா. ஸோ அடுத்து 21ஆவது டெஸ்ட்லேருந்து 30ஆவது டெஸ்ட் வரலையும் மார்ச் 15ஆம் தேதியே கொடுத்துருவோம். நமக்கு எக்ஸாம் முன்னாடியே வருது சார், நான் டெஸ்ட் எழுதி முடிச்சிட முடியுமா, தாராளமாக எழுதி முடிச்சிடலாம், சரிங்களா. படிச்சிங்கன்னா போதும், எழுதிடலாம். இப்போ நான் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குமே சார், நீங்கள் ஒரு டேர்ம் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ பேஜஸ் கொடுத்துருக்கன்றதையும் நான் கொடுத்துருக்கேன். படிக்கிறதுக்கு எவ்வளோ பக்கங்கள் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பக்கங்களுடைய கவுண்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் படித்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருப்பேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30 பேஜ்லேருந்து 40 பேஜ் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒட்டு மொத்தமாக ஓவராலாக தமிழ் ஜிஎஸ் எல்லாமே படிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30லேருந்து 40 பக்கமாவது படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டேர்முக்கும் பார்த்தீங்கன்னா 3 ரியல்கள் படிக்கும்போது 40 பேஜ் 45 பேஜ் இந்த மாதிரி தான் நீங்கள் படிப்பீங்க, சரிங்களா. ஸோ 9th 10thலாம் போகும்போது 10thலாம் பாருங்கள் 7th 8th 9th இந்த இயல்கள் படிக்கும்போது 46 பேஜ் தான் படிக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட 10th வரலையும் 9th 10th வரலையும் எத்தனை நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. 50 டேஸில் 9th 10th வரலையும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அதாவது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு, சரிங்களா. டே 51ல் என்ன எழுத போகிறீங்க, 9th 10th ரிவிஷன் எழுத போகிறீங்க. ஸோ 50 டேஸ் சாலிடாக நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஒருவேளை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வருது அப்படின்னாலும் நீங்கள் முன்னாடியே முடிச்சிடலாம், சரிங்களா. டெஸ்ட் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி குயிக்காகவே கொடுத்துருவோம். நீங்கள் படிச்சுட்டு எழுதுறதுக்கு தான் நான் ஒரு பிளான் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் என்னால் இப்போவே கூட கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பிளான் வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக டீட்டெயில்டாக ஒரு பிளான் ரெடி பண்ணி 90 டேஸுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 90 டேஸ் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வீட்டிலேருந்து நான் படிக்கிறேன் சார் அப்படின்னாலும் இந்த பிளானை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளுக்கும் நான் இவ்வளோ நேரம் படிக்க போகிறேன், இதை படிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 50 நாளில் 6th-லேருந்து 10th வரையும் முடிக்க போகிறேன். அடுத்து 11th 12th படிக்க போகிறேன், அதில் ரிவிஷன் பண்ண போகிறேன். இந்த டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். 6லேருந்து 8 வரையும் ஒரு ரிவிஷன் இருக்கும். அப்புறம் 9th 10th படிச்சுட்டு 9th 10th ரிவிஷன் இருக்கும். 11th 12th படிச்சுன்னா 11th 12thலேயும் ரிவிஷன் இருக்கும், சரிங்களா. 11th 12th படிச்சுன்னா 11th 12thலேயும் ரிவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரிவிஷனும் இருக்கும். தமிழில் மட்டுமே திருப்புதல் தேர்வு இருக்கும். அப்புறம் கம்ப்ளீட்டாக ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் அது எக்ஸ்ட்ரா ஒரு 3 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். மொத்தமாக 30 தேர்வுகள் எழுதுவீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் குறைஞ்சது 100 கொஷின் இருக்கும், சரிங்களா. எல்லா டெஸ்ட்லேயும் 100 கொஷின் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் வரக்கூடியது மட்டும் உங்களுக்கு 200 கொஷின் இருக்கும். மற்றபடி தமிழ் டெஸ்ட் எல்லாருமே 100 கொஷின் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. ஸோ ரிவிஷன் டெஸ்ட்லாம் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நல்லா படித்து முடிச்சிருவீங்க. ஸோ தமிழை பொறுத்தவரையும் நான் முன்னாடியே சொன்னேன் 100 கொஷின் இருக்க போது, சரிங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக படிக்கணும், நல்லா படிங்க. நல்லா படித்து தமிழில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கடி ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். தமிழ் நம்ம இதை படிச்சிட்டோம், இதை படிச்சுட்டு நம்ம ஏதாவது டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் பொது தமிழில் படிக்கும்போது ஒரு கொஷின் கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு படிங்க, சரிங்களா. படிச்சுட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள், நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிங்க, நிறைய கொஷினை டிஸ்கஸ் பண்ணுங்கள், எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் டெஸ்ட் எழுதி பாருங்கள். 6th-லேருந்து 12th வரையும் படிங்க. 6லேருந்து 10 வரையும் படிச்சுன்னா 10வது 11th 12th படிங்க. நான் ஏற்கனவே வந்து 95 ஸ்கோர் பண்ணுறது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ டேரெக்டாக அதியமான் டீமோட ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் என்னால் ஆப்பில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க 8681859181 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான பிளான் பார்த்தீங்கன்னா 90 டேஸில் டெஸ்ட்டு முடிச்சிருவீங்க.
சரியா? நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 months வேலிடியே கொடுத்துருக்கேன். 3 மாதத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. நான் எக்ஸ்ட்ரா 2 மாதம் உங்களுக்கு வேலிடி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் எடுத்துருக்கீங்க, நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நான் இப்போ தான் சார் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா நான் டைம் கொடுத்துருக்கேன் 5 months. சரிங்களா? 150 days வரலையும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான வேலிடிட்டி இருக்கும். அதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் விரும்பக்கூடிய நேரத்தில் இந்த தேர்வுகள் எழுதிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னால் எப்போ எழுதினாலும் உங்களுக்கு ரேங்க் அப்டேட் ஆகும், ரேங்க் மார்க் எல்லாமே அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரெல்லாம் அந்த டெஸ்ட் பேட்சில் பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன், அவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் யாரெல்லாம் அந்த பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்ச் யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ யாரெல்லாம் படிக்கிறீங்களோ, எக்ஸாம் குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 குரூப் 2 இருக்கலாம், சார் நான் முதல்ல பொதுத்தமிழ் படிக்கிறேன், இல்லை மற்றதெல்லாம் படிச்சுட்டேன், டெஸ்ட் எழுதி பார்த்துட்டேன், இப்போ பொதுத்தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கான புத்தகங்கள் வேணும் அப்படின்னா அதியமான் டீம் இருக்க வெப்சைட்டில் இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வேண்டிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக புக் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன புத்தகம் உங்களுக்கு தேவையோ அதை வாங்கி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம புக்கில் என்னென்ன பேஜஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த பிளான்லேயே நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? பொதுத்தமிழ் புக் 3 வால்யூம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் எவ்வளோ பேஜஸ் படிக்கணும், என்னென்ன பக்கங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம் ஆர்ட்ஸ்லேயே வரும். நன்றி, வணக்கம்.